எரிகோவின் அனுபவம் சொல்லப்படுகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவைகளிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலகம் செய்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த நிகழ்வு நாம் அனைவருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினுடைய தலைமையில் யோர்தான் நதியை தாண்டி கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். குருக்கள் உடன்படிக்கை பெட்டியை தலையிலே சுமந்து கொண்டு அவர்களுடைய கால்கள் அந்த நதியிலே பட்ட உடனடியாக குவியலாக தண்ணீர் நின்றது. கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களை தெரிவு செய்து அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு கல்லை எடுத்து அவர்கள் அதை நினைவு தூண்களாக எல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இப்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து கொண்டு வருகின்ற போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது கில்காலிலே தங்குகின்றார்கள். எரிகோ சமவெளியில் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். பஸ்காவின் மறுநாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டார்கள் என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை நாம் பார்க்கின்ற போது நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. மீண்டும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. தொடர்ந்து கானான் தேசத்தின் நிலத்தின் விளைச்சல்களை அவர்கள் புசித்தார்கள் என்று திருமறை சொல்கிறது. இப்போது இந்த மக்கள் எரிகோவை கைப்பற்ற வேண்டும். ஆகவே எரிகோவிலே இந்த யோசுவா இருக்கின்ற போது ஒரு ஆடவர் அல்லது ஒரு ஆண்மகன் அவருக்கு எதிராக வந்து உருவிய கத்தியோடு நிற்கிறார். அவர் யோசுவா அவரிடத்தில் கேட்கிறார், நீர் எங்களுக்கு பக்கமா அல்லது எதிராளிகளுக்கு பக்கமா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருடைய படைத்தலைவன் என்றார். ஆண்டவருடைய படைத்தலைவன் என்று சொன்ன உடனடியாக யோசுவா அவரை பணிந்து வணங்கினார். அப்போது இந்த ஆண்டவருடைய தூதன் சொன்ன காரியம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த எரிகோவை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், நீங்கள் கைப்பற்றுவீர்கள். ஆகவே அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கின்றார் என்றால் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், அதில் இன்னும் எல்லா நிகழ்வுகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். 7 நாட்கள் நீங்கள் சுற்ற வேண்டும், 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும், எக்காலங்களை ஊத வேண்டும், இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு பாத்திரத்தை ஆண்டவருடைய கருவூலத்தில் சேர்க்கவும் கடவுள் கூறினார், மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? இந்த எரிகோவை இவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் யூதா குலத்திலே கர்மியின் மகன் ஆக்கான் என்ன செய்கின்றான் என்றால், அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இப்போது எரிகோவை கைப்பற்றி விட்டார்கள். ஆயி பட்டணத்திற்கு நேராக இவர்கள் போரிட வேண்டிய நிலை வந்தபோது அவர்கள் வலுவற்றவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய கம்பேரிட்டிவ்லி அவங்க ரொம்ப வீக்காக இருந்தார்கள். ஆனால் ஆயி மக்கள் பெருத்த வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆயி நகரிலே பெரிய தோல்வி ஏற்பட்டது என்று 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. சுமார் இஸ்ரவேல் மக்களிலே 30,000 பேரை அவர்கள் கொன்றார்கள். இப்போது யோசுவா தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு அவரும் இஸ்ரவேலின் முதியவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பேழையின் முன்பாக காலை முதல் மாலை வரை முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய்? சொல்லிவிட்டு சொன்னார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள், நான் சொன்ன காரியத்தை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி, இதை யார் செய்தார்கள் என்று கேட்டபோது இந்த யூதா குலம் பிடிபட்டது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு வீடாக
வருகின்ற போது கர்மியின் மகன் ஆக்கான் பிடிப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அழிவுக்குரியவற்றில் ஓர் அழகிய பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளி 575 கிராம் தங்கக்கட்டியையும் கண்டு ஆசைப்பட்டு என் கூடாரத்திற்குள் தரையிலே புதைத்து வைத்துள்ளேன் என்று சொன்னார். அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்தபோது எரிகோவிலே வெற்றி. ஆனால் அதை செய்யாது இருந்தபோது, மாறாக செய்தபோது, ஆயிலே போன போது தோல்வி என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும்.